அகநானூறு பாடல். பாலைகிளைவி மீதான இரக்கம் தேனை பாலே துரை மகட்போக்கிய செவிலித்தாய் சொற்றது. பாடியவர் சேரமான் இளங்குட்டுவன். பாடப்பட்டவர் நோகோ யானை நோதகும் உள்ளம் அம்தீம் கிளவி ஆயமுடு கெழி பந்துவழி படர்குவ ஆயினும் நொந்து நதி வெம்பும்மன் அழியல்தானே இனியே வன்கணாளன் மார்புற வழி இன்சொற் பிணிப்ப நம்பி நம் கண் உறுதல் விழுமம் உள்ளாள் ஒய்யனத் தெருக்கதிர் உலைய வேனில் வெங்காட்டு உருவழி ஒலி கழை கண் உருபு தீண்டலின் பொறி பிதிர்பு எடுத்த பொங்கு எழு கூர் எரி பைது அரு சிமே பயம் நீங்க ஆர் இடே நல் அடிக்கு அமைந்தல்ல மெல் இயல் வல்லுனக்குள்ளோ தானே எல்லி ஒங்கு வரை அடுக்கத்து உயர்ந்த சென்னு மீனோடு பொலிந்த வானின் தோன்றி தேம் பாய்ந்து ஆர்க்கும் தெரி இனர் கோங்கின் கால் உறக்கழன்ற கழ்கமிழ் புது மொலர் கைவிடு சுடரின் தோன்றும் மை படு மா மலை விளங்கிய சுரனே. தலைவி பிரிந்து சென்றதால் வருந்தும் தலைவன் அவளுடைய நிலையை நினைத்து மேலும் வருந்துகிறான். நான் மட்டும் வருந்தவில்லை, அவளுடைய மனமும் வருந்தும். இனிய சொற்களைப் பேசும் தோழியருடன் பழகி பந்து விளையாட்டில் ஈடுபட்டாலும் அவள் வருந்துவாள். கூடிய பாலைவனத்தில் இரக்கமற்ற தலைவனின் மார்பில் சாய்ந்து இனிமையான வார்த்தைகளால் அவனை வசப்படுத்தி நம்மை பிரிந்த வருத்தத்தை மறந்தாலும் அவளுக்கு மாகத்தான் இருக்கும். சூரியனின் வெப்பத்தால் கொதிக்கும் கோடை காலத்தில் மூங்கில் காட்டில் காற்று வீசும்போது மூங்கில்கள் உரசி நெருப்பு பொறிகள் கிளம்பும். அந்த நெருப்பு மலையே அழித்துவிடும். பயங்கரமான பாலைவனத்தில் மென்மையான பாதங்களை உடையவள் எப்படி நடப்பாள்? இரவில் உயர்ந்த மலை உச்சியில் நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தை போல தேன் சொட்டும் கோங்க மரத்தின் பூக்கள் உதிர்ந்து கிடக்கும். அவை கையில் இருந்து நழுவும் தீப்பந்தம் போல தோன்றும். அந்த கொடிய பாலைவனத்தை அவள் எப்படி கடந்து செல்வாளோ என்று தலைவன் கவலைப்படுகிறான். சுருக்கமான பொருள்: தலைவன் தலைவியை பிரிந்த வருத்தத்தில் அவளுடைய கஷ்டமான பயணத்தை நினைத்து இரக்கப்படுகிறான். பாலைவனத்தின் கொடுமையும் அவளுடைய மென்மையான பாதங்களையும் ஒப்பிட்டு அவள் எப்படி அந்த கஷ்டங்களை தாங்குவாள் என்று கவலைப்படுகிறான். தலைவியின் பிரிவால் வருந்தும் தோழி தலைவன் கொடுமையானவன் என்றும் தலைவி அவனது அன்பில் மயங்கித் துன்பத்தை உணராமல் இருக்கிறாள் என்றும் கூறுகிறாள். கொடிய வெயில் வாட்டும் பாலைவனத்தில் மூங்கில் உராய்வதால் தீப்பொறி பறக்கும் மலைப்பாதையில் மென்மையான கால்களால் தலைவி எப்படி நடப்பாளோ என கவலை கொள்கிறாள். மேலும் விண்மீன்கள் நிறைந்த வானம் போலவும் தேன் சொட்டும் கோங்கு மலர்கள் உதிர்ந்து நெருப்பு போலவும் காட்சி தரும் அந்த சுரமான பாதையில் தலைவி எப்படி செல்வாள் என எண்ணி வருந்துகிறாள். இனியதாய் லைக் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.